பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி வேத பாடம் கன்வர்ஷன் ஓ ரிப்பென்டன்ஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 செஷன் நாங்கள் பார்த்தோம் எப்படி தேவனால் உணர்த்தப்படுறதுங்கிற இதயங்களில். அடுத்தது நாங்கள் உணர்த்தப்பட்ட நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. எங்களோட இதயத்தை நாங்கள் திறந்து தேவன்கிட்ட ஓப்பனாக எனி ப்ராப்ளம் எனிதிங் நாங்கள் எப்படி ஒரு தாப்பன்ட்ட ஒரு பிள்ளை எப்படி போகுதோ அதே மாதிரி நாங்கள் தேவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும். அதான் கன்ஃபெஷன். நான் ஒன்றையும் மறைக்கக்கூடாது, மறைக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். இன்றைக்கு கொஞ்சம் கூட பைபிள் வேர்சஸ் நான் தரப்போகிறோம். இது ஒரு அடிப்படை சத்தியம். நான் உண்மையாகவே எனக்கு தெரியும் ஹீப்ரூஸ் நான் வாசிச்சிருக்கேன், எபிரேயர் புத்தகம் கனதரம் வாசிச்சிருக்கேன். பட் சில இடங்களில் சில வசனங்களை நாங்கள் மறந்துடுவோம். நான் இந்த ரிப்பென்டன்ஸை யோசிக்கலையாச்சும் இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய நான் ரிசர்ச் பண்ணணும், நிறைய நான் கற்றுக்கொள்ளணும்னு யோசிச்சேன். அப்படி யோசிச்சுன்னு ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பிச்சார் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டு இந்த ரிப்பென்டன்ஸ் ஓ கன்வர்ஷனுக்கு நாங்கள் போவோம். ஓகே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம், Hebrews chapter 6. Hebrews chapter 6. எபிரேயர் 6 முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. Hebrews chapter 6 verse 1. ஆகவே நாம் கிறிஸ்துவை பற்றிய ஆரம்ப பாடங்களை விட்டு, இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது, therefore let us move beyond the elementary teaching about Christ and be taken forward to maturity. ஓகே, பைபிளில் எங்களோட தமிழ் பைபிளுக்கு ஆரம்ப பாடங்களை, பேசிக் டீச்சிங், முதிர்ச்சி அடையும்படி முன்னேறி செல்வோம். அத்திவாரமான ஆரம்ப படிப்பினையை வலியுறுத்தி கொண்டிருக்க தேவையில்லை. மரணத்திலிருந்து இட்டு செல்லும் செயலிலிருந்து மனம் திரும்புதல். நோட்டீஸ், இது பேசிக் டீச்சிங் ரிப்பென்டன்ஸ். ஆனால் இன்றைக்கு நிறைய சர்ச்சஸில் நிறைய ஆட்கள், நிறைய பிலீவர்ஸ் இதை சீரியஸாக எடுக்கிறதில்லை. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பேசிக் டீச்சிங். அதெல்லாம் இந்த வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த எடுத்து காட்ட விரும்புகிறேன். இறைவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானம், விசுவாசிகளின் மேல் கைகளை வைத்தல், இறந்தோர்லிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டதெல்லாம், இத்திஞானத்திற்கு இதெல்லாம் பேசிக் டீச்சிங். ஸோ அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அப்போ இன்றைக்கு மனம் திரும்புதல் ரிப்பென்டன்ஸ் என்றா, நான் உங்களுக்கு இதுக்கு மூலம் சொல்லியிருக்கேன், க்ரீக்கில் பைபிள் புதிய பாடு எழுதப்பட்ட க்ரீக்கில், பழைய பாடு ஹீப்ரூஸில் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய டிரான்ஸ்லேஷன் வர வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் இது சரியான காம்ப்ளிகேட்டடான, இந்த 2 லாங்குவேஜும் குழப்பமான லாங்குவேஜ். நாங்களுண்டு எங்களோட தமிழில் ஒரு விதமாக கதைக்கிற அந்த நடைமுறை கிரேக்கு பாஷையில் இருக்காது, எபிரேய பாஷையில் இருக்காது. இதுக்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் சரியான அக்யூரேட்டான 100% இதுக்கு மீனிங்கை தெரியும்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஹீப்ரூஸும் கிரீக்கும் படிக்கணும். which is not possible for everybody. எங்களுக்கு சில வேளையில் சில லாங்குவேஜில் படிக்கிற கஷ்டமாக இருக்குது. ஆனால் அக்யூரேட்டான மீனிங் எடுக்கணும்னு சொன்னால் 2 லாங்குவேஜும் படிக்கணும். 2 லாங்குவேஜும் தெரியாட்டி ஆஃப்கோர்ஸ் there's going to be plenty of translation. இதெல்லாம் நாட்கள் கேட்குறது ஏன் நிறைய டிரான்ஸ்லேஷன் பைபிள், இதுதான் ரீசன். அப்போ இந்த க்ரீக் மீனிங் ரிப்பென்டன்ஸ் அண்ட் அந்த மீனிங் மெட்டனோயா. மெட்டன்னு சொன்னால் நாங்கள் 100% திரும்புறது, எங்களோட மனதை திருப்புறது தேவன் பக்கமாக, தான் மீனிங். கன்வர்ஷன் என்ற டைட்டில் நான் கொடுத்துருக்கேன். கன்வர்ஷன் என்று சொன்னால் கோயிங் டுவர்ட்ஸ் காட். பெரிய வித்தியாசம் இல்லை. I would say same meaning. Repentance is turning away from sin. Conversion is complete dedicated life that we have with God. அதான் கன்வர்ஷன், மாற்றம் அடைகிறோம். அப்போ இது நாங்கள் 3 ஸ்டேஜ் ஆண்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்டேஜ், நான் பைபிளில் புதிய பாட வடிவாக வாய்ச்சளவில், பழைய பாடில் பெருசாக ஆண்டவர் அதை கேர் பண்ண இல்லை. சில இடங்களில் சில பேரை தண்டிச்சிருக்கிறார். பட் he wasn't really taken seriously.
சர்டன் திங்ஸ். அது வந்து பழைய பாடல இருக்குது. பட் புதிய பாடல வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜே ரிப்பென்ட் தான். ரிப்பென்ட் த கிங்டம் இஸ் நியர். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரிப்பென்டன்ஸ் ஒரு கன்வர்ஷன் வந்து 3 ஸ்டேஜாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து முதலாவது மனம் திரும்புதல். அதில் மீனிங் நாங்கள் வந்து நாங்கள் ஹிந்துஸ்லேயோ புத்திசத்துலேயோ அல்லது இஸ்லாம மார்க்கத்திலேயோ இந்த மார்க்கத்தில் அந்த மதங்களில் இருந்து நாங்கள் அது செய்த பாவங்களில் இருந்து நாங்கள் மனம் திரும்புவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதான் அந்த விபச்சாரத்திலேயே ஸ்திரியை கல்லறிய வாராங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் சீசல் அழைக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் கத்தர் குஸ்ரோவியை சுமாக்குற. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரலைஸ் மேனை சுகமாக்கிட்டு சொல்கிறார். திருப்பியும் பாவம் செய்ய அனுப்பி. இதில் பைபிளில் நாங்கள் பார்க்குறது எல்லாம் 99% ஆனது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ் என்கவுண்டர் பண்ண ஆக்கள். அதுதான் ரிப்பென்டன்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நாங்கள் தேவன்கிட்ட வரைக்கில் பழைய ஓல்ட் வேயை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம். நான் இனிமேல் வாழ மாட்டேன் ஆண்டவர், நான் அப்படி வாழ மாட்டேன். ஸோ இதை நாங்கள் செய்திருக்கிறோமா? இது ஒரு பேசிக்கான டிசிஷன், பேசிக்கான டீச்சிங். அப்போ முதலாவது ஆண்டவர் எங்கள்கிட்ட கேட்கறது, நீ வந்து இருந்த வாழ்க்கை, நீ வந்து பழைய முறையை நீ ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ அந்த பாவங்கள் செய்த பாவங்கள்லேருந்து நீ முதலாவது மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். அது ஆண்டவர் எங்களை ஈஸியாக மன்னிக்கிறார். அதுக்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் இந்த ப்ரீச்சிங் கூட எப்படி பிகின் பண்ணுதுன்னு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணிக்கல. இப்போ நான் பொதுவாக எடுப்போம், ரியாலிட்டியை பார்ப்போம். ஒரு போதகர் என்ன மெசேஜை ப்ரீச் பண்ணுறார், இன்றைக்கு ஒரு சபையை ஆரம்பிக்கல என்னத்தை சொல்கிறார்? காணிக்கையை கொடுங்க, ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கு தேவை. ஆஃப்கோர்ஸ் சர்ச்சுக்கு காசு தேவை. நாங்கள் சில விஷயங்களை செய்கிற காசு, சாப்பாடு காசு தேவை, டீ ஊற்றுற காசு தேவை. ஃபோக்கஸிங் ஆன் திஸ் earthly things. இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஆண்டவரை சேவிக்கலாம், இந்த காசு எங்களுக்கு இருக்கிறதால தான் நாங்கள் ஆண்டவரை சேவை செய்யலாம்ன்ற மென்டாலிட்டி இன்றைக்கு அனைவருக்கு வந்துட்டு. பட் ஜீசஸ் அப்படி இல்லை, நாட் ஸோ. ஜீசஸுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவையாக இருந்தால், ஆனால் நான் பாருங்க அப்படி அவர்கிட்ட மினிஸ்ட்ரியை பிகின் பண்ணுறேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங்கை பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம், Matthew chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4 அதில் 17ஆவது வசனம். Matthew chapter 4 verse 17. 4:17. மத்தேயு 4:17. அந்த வேளையிலிருந்து இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிக்கல. அதான் அந்த வேளை. அந்த வேளையிலிருந்து இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக அரசு சமீபித்திருக்கிறது என பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். நானும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணேன். பிகாஸ் இஸ் பைபிள் ஸ்டடி, நான் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணணும். ஏன் நாங்கள் மனம் திரும்பணும்? ஏன் அப்படியே ஆண்டவர் அந்த ஓல்டு வே வைக்க இல்லை? பழைய ஏற்பாடில் இருந்த அந்த அதே முறைமையில் வச்சுருந்தா அப்படியே நாங்கள் பலியில் கொடுத்துட்டு போகலாமே. பட் தென் பைபிள் சொல்லுது, அந்த காலத்தில் பாவங்களை செய்கிறதுக்கு மிருகங்களை வெட்டினாங்க. ஆண்டவர் கடைசியாக ஆடா வந்து லேம் எங்களுக்காண்டி செம்மறியாட்டுக்குட்டி, அந்த இன்னசென்ட் ஆடா வந்து எங்கள் எல்லாருக்காண்டியும் ஒரே ஒரு பலியாக செலுத்திட்ட. அந்த பலியில் சீஸ் பண்ணிட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். இனி ஒரு பலியும் இல்லை இதுக்கு மிஞ்சி அந்த பைபிள் தெளிவாக சொல்லுது. ஸோ ஏன் நாங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டாம்? ஒரு ரீசன், த சாக்ரிஃபைஸ் ஹேஸ் பீன் ஸ்டாப்ட் ஓர் சீஸ்ட் பை காட். ஆண்டவர் அந்த முறைமையை மாற்றிட்டார். நாங்கள் ஆடு மாடை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இது வந்து கீப் ஆன் டூயிங். ஆடு மாடை வெட்டிட்டு தங்களோட பாவங்களை செய்திருந்தாங்க. அடுத்தது கடைசியாக வந்த ஆடு, பிரஜாபதியாகிய ஆடு இயேசு கிறிஸ்து. முதல்ல இருந்த ஆடு அது மிருகம், கடைசியாக வந்தது தெய்வம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய அந்த தேவன் குமாரன் என்ற வடிவில் இந்த உலகத்தில் வந்து தண்ணியே பலியாக கொடுத்தார். இதுவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ஸோ அதால் யூ மஸ்ட் ரிப்பென்ட். இட்ஸ் அர்ஜ். ஜீசஸ் அர்ஜ் பண்ணுறார், கட்டாயம் நீ வந்து ரிப்பென்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஜேசுக்கு சொல்கிறார். இட்ஸ் நாட் அ ரிக்வெஸ்ட். எனக்கு இது ரிக்வெஸ்ட் மாதிரி தெரியல, உங்களுக்கு அப்படி தெரியா? அந்த வழிந்து இயேசுக்கு ரிப்பென்ட். இட் டிட்ன்ட் சே இஃப் யூ கேன். இட்ஸ் a total change, 180 degree. மனம் திரும்புங்கள்,
பரலோக அரசு சமீபித்திருக்கிறது என பிரசங்கம் பண்ண தொடங்கி. ஸோ என்ன பரலோக அரசு சொன்னால் நியூ சிஸ்டம் இஸ் கம்மிங், ஆல்வேஸ் கோன். ஸோ தேர்ஃபோர் இஃப் யூ வாண்ட் டு ஃபிட் இன் டு த நியூ சிஸ்டம், யூ ஹாவ் டு கன்வெர்ட், யூ ஹாவ் டு சேஞ்ச், யூ ஹாவ் டு ரிப்பென்ட். தட் இஸ் தி ஒன்லி வே. அதான் ஜீசஸ் இந்த ஃபர்ஸ்ட் sermon. மற்ற sermon எல்லாம் பியூராக இருந்து பரிசுத்தமாக இருந்து அவற்ற சொற்கள் அவற்ற நடைமுறைகள் அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தியிருந்தா அது வந்து ரிப்பென்டன்ஸ். கடைசியில் அது நாங்கள் மனம் திரும்புறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நாங்கள் முதலாவது பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஸ்டேஜாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முதலாவது, யூ குட் பி எனிபடி. நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் தேவன்கிட்ட வந்து நீங்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ என்று சொல்லிக்கல. தேவன் சொல்கிறார், ஓகே ஃபைன், நான் உன்னை மன்னிக்கிறேன், I forgive you, but will you stop your old way of life? இந்த பழைய வாழ்க்கை நிப்பாட்டுவியா? Take a decision. It's more like decision in the repentance. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Acts chapter 26, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 26. நான் நிறைய வசனங்களை காட்டுறேன்டா அப்போ உங்களுக்கு விளங்கும். ஸோ டு மேக் இட் ஈஸி, I divided this repentance in 3 stages, பட் மூன்றும் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் லைக் முதலாவது இம்பார்ட்டன்ட் இல்லை, நடுவானது இம்பார்ட்டன்ட், அப்படி இல்லை. நாட் டு ப்ரையாரிட்டைஸ் பட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான், உங்களை விளங்கப்படுத்துறது. ஓகே, Acts chapter 26 verse 20, அப்போஸ்தலர் 26:20. எனவே முதலாவது தமஸ்குவில் இருந்தவர்களுக்கும் பின்பு ஜெருசலேமிலும் முழு யூதேயாவில் இருந்தவர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் கூட நான் பிரசங்கித்தேன். அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, you have to convict yourself, then repent, இறைவனிடம் திரும்ப வேண்டும் என்றும் தங்களுடைய மனம் திரும்புதலை அவர்கள் தங்கள் செயல்களினால் நிரூபிக்க வேண்டும் என்று அறிவித்தேன். இது வந்து இப்போ அடுத்தது, அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். But then he is telling you something else. நான் உன்னை அழைக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை சுத்திகரிக்கிறேன். But then you have to demonstrate. அதை நீ காட்டணும் உண்ட வாழ்க்கையில். ஸோ அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நாங்கள் ஒன்று லேர்ன் பண்ணோம். ரிப்பென்டன்ட்ன்றது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்பென்டன்ஸ் வந்து நாங்கள் இப்போ தான் தேவனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்றைய தான் தேவனை ஏற்றுக்கணும்னு சொன்னால், இன்றைய தான் எந்த எதிர்காலம் எனக்கு தெரியாது. பட் நான் சில வேளையில் பாவம் செய்யலாம். பட் நான் டிசிஷன் எடுக்கணும், ஆண்டவரை இனி பாவம் செய்ய மாட்டேன். சில நேரங்கள் நான் விழலாம். அந்த கதை இல்லை. இது முதலாவது ரிப்பென்டன்ஸ் அந்த பகுதியில். யூஆர் டெல்லிங் காட், ஆண்டவர் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ்கிறேன். பட் தென் காலம் போக காலப்போக்கில் சால்வேஷன் வந்து எங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியாது. அது ஒரு எங்களுக்கு அது சீரியஸாக தெரியாது. ஏன்னா ஃபேமிலியாரிட்டி எல்லாமே, சர்ச் பழகிடும், பைபிள் பழகிடும், வாசிக்க ஒத்துக்கொள்ளும். பைபிள் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறதுக்கும் நீங்கள் பாவம் செய்தாப்புறம் வாசித்ததுக்கும் ஆஃப்கோர்ஸ் தேர்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ். ஒரு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு பாவமே விடாமல் நீங்கள் முதல் தரம் பைபிளை வாசித்ததுக்கும் நீங்கள் காலப்போக்கில் பாவத்தில் விழுந்து, இப்போ நான் அப்படி பாவம் செய்யாட்டி இஸ் ஃபைன், நான் சொல்கிறேன். இஃப் நீங்கள் அப்படி பாவத்தில் விழுந்து திருப்பி பைபிளை வாசிக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. அப்போ காலம் போக எங்களுக்கு வசனங்கள் பிரசங்கள் கேட்டு மற்றாங்க அட்வைஸை கேட்டு ஒரே ஐம் லிசனிங் டு திஸ் இயேசு கிறிஸ்து நசரேத் ஊரில் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் சொந்த ஊரில் தான் தீர்க்கதரிசி கனவீனம் அடைவான். சொந்த ஆக்கள்லாம் தன்னை கனவீனப்படுத்தினா. இயேசு கிறிஸ்து சின்ன இருந்த காலத்தில் அவங்க பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் பார்த்தாங்க, குழந்தையா இருக்கையில பார்த்தாங்க, வளர்ந்தாங்க. ஸோ தே யூஸ்ட் டு, ஸோ தே couldn't respect him as son of God. They couldn't. It was impossible because they knew him. அதே மாதிரி காலம் உங்களோட மனங்கள் வந்து பிரசங்களை கேட்டும் ஓகே தென்ன ஓ ரைட் வி நோ என்ற ஒரு மென்டாலிட்டி வந்து திருப்பியும் பாவத்தில் சான்ஸ் இருக்கு. பட் ஆண்டவர் சொல்றார், அந்த ஸ்டேஜில் நீ வந்து யூ ஹாவ் டு டேக் another second decision, almost like யோனா கொடுத்த மாதிரி செகண்ட் சான்ஸ். அதனால் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த கெட்ட குமாரன் தாப்பனை விட்டு போகிறான், போயிட்டு
திருப்பி வரான். இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வாஸ் ஸோ யூஸ் டு இட். நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பு, நல்ல வசதி. பட் he wanted to taste bit of sin. பாவத்தை கொஞ்சம். பட் திஸ் பர்சன் he knew already. எல்லாத்தையும் தெரிஞ்சும் பரம ருசி பார்த்தும் பைபிளில் சொன்ன மாதிரி தகப்பண்ட சௌகரியத்தில் வாழ்ந்து தகப்பண்ட பராமரிப்பில் வாழ்ந்து நல்ல சந்தோஷமாக இருந்தால் he wanted to go back. தன்னோட பாவத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம்னு போய் கடைசியாக he realized அது தன்னை எவ்வளவு தாக்குச்சுது, நான் தாப்பரண்டு இவ்வளவு தூரம் விளையிட்ட உணர்வடைஞ்சு அவன் திருப்பி வரான். ஸோ எனி திங் யூ சி இன் யோர் லைஃப், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 2வது ஸ்டேஜா. இது நாங்கள் ரசிக்கப்பட்டு ஞானம் எடுத்த அப்புறம் இஃப் யூ ஸ்லிப், நான் சொல்ல வரையில் யூ வில் அண்டு அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் கட்டாயம் திரும்பவும் நீங்கள் மேலே திரும்பவும் வாட் யூ எக்ஸ்பெக்ட். நீங்கள் ரசிக்கப்பட்ட அப்புறம் பாத்திரம் விட மாட்டீங்கன்னு இட்ஸ் இம்பாசிபிள். எங்களோட பாடி நான் சொல்ல வரையில் யூ பர்பஸ்லி நீங்கள் செய்யணும்னு பிளான் பண்ணி செய்யல, தஜ்ஜெல்லாம் நீங்கள் தவறியதாக விழுந்துருவீங்க. அப்படின்னா உடலில் செய்கிற பாவத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் மைண்டால் கூட பாவத்தை செய்கிற சான்ஸ் இருக்கு. அதுவும் பாவம், புதிய உடன்படிக்கும்படி. அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ பர்சன். ஜீசஸை தவிர மிச்ச எல்லாரும் இவன் பவுலுக்கு வந்த பிரச்சனை இது. மைண்டில் பாவம் செய்யாமல் இருக்கிறது இட் இஸ் வெரி வெரி ஹார்ட், இம்பாசிபிள். பட் அது பாவத்தால் வெளியில் தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாது. பட் இட் வில் டேமேஜ் யூ. சில வேளையில் அது வளர்ந்து அந்த மைண்டில் இருக்கிற காரியங்கள் வளர்ந்தால் அது பாவத்தை உங்களோட உடல்னால செய்கிறதுக்கு தூண்டும். அப்போ எனிதிங் காட் பிரிங், என்னத்த மெசேஜோ, ஓகே யூ நேம் இட், பைபிள் வசனமோ, ஒரு பாட்டோ, இது மூலமாக ஒரு உபத்திரமோ பிரச்சனையோ என்னத்தை கொண்டாலும் ஆண்டவற்றை நோக்கம் உங்களை கடவுள் பக்கமாக மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறோம். அதுக்கு ஒரு பைபிள் வசனம் இருக்குது, அதை நாங்கள் பார்ப்போம். எப்படியாவது உங்களை மனம் திரும்ப பண்ணி கர்த்தருக்கு நேராக நடத்தணும். அதான் ஆண்டவர்கிட்ட விருப்பம். ஸோ 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 7. அதில் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் இருக்குது கவலைப்படுறாங்களுக்கு. You worry, you say, ஆண்டவரே ஏன் எனக்கு துன்பம், ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்லாத துன்பம் எல்லாம் எனக்கு வந்திருக்குது, நான் ஏன் இப்படி கவலைப்படுறேன், எனக்கு ஏன் இந்த வேதனை. If you ask so many questions, here we go, this is the answer. இதுதான் உங்களுக்கு பதில். 9:10 2 கொரிந்தியர் 7:9-10. ஆயினும் இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்கள் கவலைக்குள்ளாகியதற்காக அல்ல. பவுல் சொல்றான் நீங்க கவலையில இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படையில. பட் உங்களுடைய துக்கம் உங்களின் மனமாறுதலை it leads to repentance ஏற்படுத்தியதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய எண்ணத்தின்படி நீங்கள் துக்கமடைந்தீர்கள், இதனால் எங்கள் மூலமாய் உங்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏனெனில் இறைவன் ஏற்படுத்தும் துக்கம், ரிப்பீட் அகெயின், இறைவன் ஏற்படுத்தும் மீனிங் he allows, he doesn't want to hurt you but he allows. அந்த கட்டகுமாரன் என்ன போவிடல தாப்பன் simply released him, he didn't grab his leg, அந்த காலை பிடிக்கல. பிதாவாகிய தேவனும் அப்படித்தான். if you are stubborn, I want to do it, he will say okay, go and then do it. ஸோ ஏனெனில் இறைவன் ஏற்படுத்தும் துக்கம் மனமாறுதலை கொண்டு வந்து நம்மை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறது. அது தொடர்ந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துவதில்லை. இட்ஸ் ஃபார் a short period. உங்களோட வருத்தம் கொஞ்ச காலம்தான். But then you soon find out God made this situation, God led me through this situation in order to make you repent. That is his goal. நீங்க இதை நம்பாடி நீங்க புதிய பாட வாசிட்டு வந்து then you can come and argue with me. Please read the Bible. Anything he does, என்ன ஆண்டவர் செய்யறார் கடைசியில் it lead to repentance. இந்த பைபிள் was very true. I believe it 100%. இது இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் வர ஆண்டவர் அனுமதிக்கிற பிரச்சனைகள், it could be anything, financial situationோ, உங்களால் ஃபிசிக்கலாக இயலாத ஒரு சிச்சுவேஷன், வருத்தமோ என்னவோ, ஆண்டவர்கிட்ட அனுமதி இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. பட் தென் ரீசன் இதில் இருக்குது. ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாருன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்கும். சில வேளை ஏதோ ஒரு பிள்ளையான விஷயம் இருக்கலாம், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் இருக்கலாம், அதை திருத்துறதுக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்கிறார். அப்படியான சிச்சுவேஷனுக்கு கூட உங்களை நடத்துகிறார். ஓகே, இது 2வது. நிறைய வசனம் இருக்குது, பட் இது பேசிக் டீச்சிங் உள்ளபடியாக
நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், ஒரு சில வசனங்களை எடுத்து காட்டினேன். பட் இது தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும், பிரச்சனை, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, துக்காரமான விஷயமா இருந்தாலும் என்னாலும் சரி, ஆண்டவர் எங்களோட கோல் வந்து பாருங்க, இதுவரையும் உங்களை நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தி உங்களை ஆண்டவர் திருத்தி இருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள்ல என்னையும் திருத்தி இருக்கிறார். இனிமேலும் இதுலேருந்து நாங்கள் சாகம் வரைக்கும் திருந்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு தரம் சொல்லலாம் பர்ஃபெக்ட் இதோட காணுமெண்டு, ஆண்டவர் என்னை திருத்திட்டு காணுமெண்டு சொல்லலாம். ஸோ அன்டில் ஆண்டவர் உங்களில் சில விஷயங்களை திருத்தும் வரைக்கும் சில பிரச்சனைகளும் உங்களை வாழ்க்கை அனுமதிக்கத்தான் போகிறார். விச் இஸ் குட். இட் ஷோஸ் ஹி லவ்ஸ் அஸ். அதை நாங்கள் பைபிளில் பார்க்குறோம். அடுத்தது 3வது செக்ஷன். ஓகே, இப்போ நான் முதலாவது தேவனை சந்திக்கல, அது ஃப்ரெஷ், ஸோ எக்ஸைட்மெண்ட், சரியான எக்ஸைட்மெண்ட். யூ ஸோ எக்ஸைட்டட் டு மீட் காட். முதல் முறை பைபிள் வாசிக்க, முதல் சர்ச், முதல் பிரசங்கம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. முதல் பாடல் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், அமேசிங். பட் காலம் போக போக யூ மேக் எ மிஸ்டேக் தேர், யூ ஷவுட்டிங், யூ lusting, யூ டூயிங் திஸ், யூ டூயிங் தட். சில வேளையில் யூ லாயிங், கணக்கு பிரச்சனை, யூ நாட் பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு காட். அப்படி செய்ய 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 எங்களோட வாழ்க்கையில் கரைகள் வருது. இட்ஸ் ட்ரூ. ஆண்டவர் மன்னிக்கிறாரோ? எஸ், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்றாரு. ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். பட் பைபிள் சொல்லுது, நாங்கள் அந்த மன்னிப்புக்கு நாங்கள் தடையா இருப்போம். இதுதான் 3rd ஸ்டேஜ் நான் பண்ண போறோம். ஸோ ரிமெம்பர், repentance has 3 stages. First, initial stage, you come to God, come clean and say, God, I won't do it. I'm like 100% on your side. I'm yours and you're mine. This decision. But then somewhere along the line, you slip away, you commit sin, you gone away from God. God say, come back. திருப்பி ஆண்டவர் மன்னிக்கிறார். But third stage வந்து, you keep on committing sin. இது வந்து நான் சொல்றது extreme cases. பைபிள் வாசிக்காம, சபைக்கு வராம, ஒற்று காலம் ஜெபிக்காம, மற்ற அட்வைஸை கேட்காம, they cover their ears for the word of God. ஆண்டவருடைய வார்த்தை வராதபடி காதை புத்துறது. இது நான் சொல்றது completely gone away, stray from God. அந்த கேஸை பற்றி தான் கேட்குறோம். அப்படியான ஸ்டேஜில் எங்களை நாங்களே கொண்டிருக்க எங்களுடைய இதயம் கடினப்பட்டுரும். Then you can't repent. So you can't repent not because something wrong with God's grace or God's forgiveness. You can't repent, you can't receive forgiveness because you done to yourself. You harden your heart. Hebrew chapter 12 in the 3வது ஸ்டேஜ் நாங்க பார்க்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12. ஓகே, எபிரேயர் 12 16-17. Hebrew chapter 12 verse 16 and 17. Notice, உங்களில் எவரும் முறைகேடான பாலுறவில் ஈடுபடாதபடி கவனமாயிருங்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்காக மூத்த மகனுக்குரிய தன் பிறப்புரிமையை விற்று விட்ட ஏசாவை போல் ஒருவரும் இறைவனை மறுதலிக்கிறவனாய் இராதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அவன் இந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள விரும்பிய போதும் அது அவனுக்கு கொடுக்கப்படாமல் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் சொல்றான், என்னையும் ஆசீர்வதியும் தகப்பனே, என்னையும் ஆசீர்வாதம் கத்துறானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ஆதியாமத்தில். எனக்கு எந்த சாப்டர் ஞாபகம் இல்லை. ஐ ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். என்னையும் ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா என்னையும் ஆசீர்வதியும் அவன் கேட்கிறான். பட் he was rejected. அது அவனுக்கு கொடுக்கப்படாமல் அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் இந்த ஆசீர்வாதத்தை, note this, underline this, கண்ணீருடன் தேடிய போதும் அவனுக்கு அந்த நிலைமை மாற்றிடமில்லை. What is he saying here? என்ன, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தா நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க? No, there's a meaning behind this verse. There's a meaning. சில பாவங்கள், இதில் ஒரு பாவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியான பாவங்களில் போராக்கள்
it is very, very difficult to come back to God. சரியான கஷ்டம். So there will be a stage that you want to repent. I hope you understand. நான் ஆங்கிலத்தில் சொல்றேன்டா விளங்கும் எல்லாருக்கும், தமிழ் தெரியாதும். There will be a stage you keep on committing sin, you harden your heart, you want to repent, but something is stopping you. Something. And the enjoyment or addiction or something is keep on pulling you back. It's like an alcoholic. அவன் அடுத்த நான் வந்து சொல்கிறான் வைஃப்ட்ட, நான் சாரி, நான் உன்னை அடிச்சுட்டேன், நான் உன்னை சண்டை பிடிச்சிட்டேன், பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்படியெல்லாம், ஐம் ரியலி சாரி, ஐ ரிப்பென்ட், நான் நாளைக்கு நன்றியோட சரி நாளையிலேருந்து நான் ஒரு புது மனுஷன் சொல்லலாம். பட் தென் தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குது, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. Then he's doing the same thing. Something there, he want to repent, he want to give up the alcohol, but something is pulling him back. It could be demon, it could be his own desire, it could be the habit, it could be anything. It could be low feeling about himself. சில பேர் அப்படி தங்களை குறிச்சான தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால என்ன சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமோன்னு சொல்லி அந்த அடிக்ஷன் அப்படியே இருக்கிறாங்க. whatever it is wrong. பட் நான் என்ன சொல்ல வேண்டுச்சுன்னா, you are blocking God's grace, which is stream of God. ஆண்டவற்றிருந்து வர அந்த நீரூற்றை நீங்க பிளாக் பண்றீங்க. because you harden your heart. ஆண்டவர் is full of grace. So third stage in the repentance-ல ஆண்டோட வார்த்தையை கேட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இஃப் யூ கீப் ஆன் ரிஃப்யூசிங், எல்லாத்தையும் ரிஃப்யூஸ் பண்ணி ஜபிக்க, இப்போ நான் கதைக்கிறது எக்ஸ்ட்ரீம் கேசஸ், தென் அவங்க பாவம் மன்னிப்புப்படுறது சரியான கஷ்டம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த 3 சொன்னேன். இனிஷியல் ஸ்டேஜ் ரிப்பென்டன்ஸ், நாங்கள் இடையில பாவம் செய்கிற சான்ஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகே, நீ வீக்கான ஆள், பட் ஆண்டவர் சொல்கிறார் திருப்பி நீ சரி ஓகே நான் என்னட்ட நிறைய மன்னிப்பு இருக்குது, நிறைய கிரேஸ், நீ கோன் கேரி ஆன் லைசன்ஸ். அதான் ரோமர் புத்தகம் சொல்லுது, கிருபை பெருகிற இடத்துல பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருச்சு, அதனாலே நாங்கள் பாவம் செய்யலாமோ? டி ஹேவ் லைசன்ஸ்? தென் நாங்கள் பாவம் செய்ய கிருபை பெருகிறபடியால யூ டோன்ட் ஹேவ் அ லைசன்ஸ் டு கமிட் சின். grace means stop sinning. அதான் அந்த மீனிங். ஸோ கடைசி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இது வந்து பேசிக் டீச்சிங். இது வந்து தேவனங்கள்ட்ட எதிர்பார்க்குற விஷயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் உடனடியாக ரிப்பென்ட் பண்ணணும். அது சரியான இம்பார்ட்டன்ட். ரெவலேஷன் சாப்டர் 3 வெளிப்படுத்துகிற விசேஷம். as I said, நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது புதிய பாட்டில். பட் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சத்துள்ள வசனங்களை எடுத்து காட்டினேன், அவ்வளோதான். ஸோ வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை வாசிக்கும் கவனிங்க. நான் அன்பாயிருக்கிறவர்களை கடிந்து கொண்டு, அவர் ரிபீக் பண்றார், நேசிக்கிறார்கள், அவளை கண்டித்து திருத்துகிறேன். ஆகவே வைராக்கியம் உள்ளவனாயிருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிற ஆக்களை நான் கடிந்து கொள்றேன். ஸோ தேவன் எங்களை கடிந்து கொள்றதுக்கு காரணம் அவர் எங்களை நேசிக்கிறார். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ப்ரிவிலேஜ்னு தான் நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, நான் எத்தனை முறை பாஞ்சாலும் ஒரு தெய்வம் இருக்குது எங்களை மன்னிக்கிறதுக்கு. பட் டோன்ட் டேக் அட்வான்டேஜ். அப்போ ஆண்டவர் எங்களை அப்படியே நீ செய் மகனே பாஞ்சு போன்னு சொன்னால் மீனிங் he doesn't love us. The proof that he loves us, இடையில பிரச்சனைகளை கொடுத்து எங்களுக்கு ஒரு சில பனிஷ்மெண்ட்களை கொடுத்து எங்களை ரியலைஸ் பண்ண வைக்கிறார். நீ பிள்ளையான ட்ராக்ல போறான். உதாரணத்துக்கு அந்த கெட்டு போன குமாரனை நான் திருப்பி உதாரணத்துக்கு இருக்கேன். அவனுக்கு வேலையெல்லாம் போச்சுது, சாப்பாடு இல்லாமல் போச்சு, பண்டி சாப்பிட்ற ஒரு சாப்பாடை கொடுக்க விரும்பல. அந்த பண்டிக்கு இருக்கிற பிக் லெவலுக்கு போனபடினால தான் அவன் திரும்பி வந்தான். ஸோ ஆண்டவர்களை நேசிக்கிறார், அதால் எங்களை கண்டித்து உணர்த்துறார். ஸோ லெட்ஸ் கீப் ஆன் ரிப்பென்டிங். ஸோ இது வந்து தேவன் பைபிளில் எங்களுக்கு கொடுத்த கட்டளை. லெட்ஸ் ப்ரே. நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேயத்துக்காக எங்களை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும், இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் என்ன ஆண்டவரே நிலையில் இருக்கிறோம் என்றதை எந்த நேரம் உங்களுக்கு உறுதிப்படுத்தும், உணர்த்தும். கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பகுதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Thank you.